நீங்கள் தற்போது கேட்கவிருப்பது தபால் தலை சாதனையாளர்கள். எழுதியவர் காமராஜ் மணி. குரல் வடிவில் உங்களுக்கு வழங்குபவர் VVR. இது ஒரு ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்தின் வெளியீடு. இந்தியாவின் தபால் தலைகளில் பல சாதனையாளர்களின் முகங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் யார் இவர்கள்? இவர்கள் ஏன் தபால் தலைகளில் இடம்பெற்றார்கள் என்று யோசித்திருக்க மாட்டோம். தபால் தலை சாதனையாளர்களின் வாழ்க்கை குறிப்பை சுருக்கமாக பதிவு செய்யும் புத்தகம் இது. எத்தனையோ வீரர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று எத்தனையோ வழிகளில் பங்களித்து நம் பாரத மண்ணை காக்க எப்படியெல்லாம் போராடினார்கள் என்பதை இந்த புத்தகம் உணர்த்தும். ஒரு தபால் தலைக்கு பின்னால் இத்தனை வரலாறா என்று ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறார் நூலாசிரியர் காமராஜ் மணி. தபால் தலை சாதனையாளர்கள். கதை 1. ஹேமு கலானி. 1923 சிந்து பகுதியில் பிறந்த ஹேமு கலானி, ஹேமந்தாஸ் கலானி, கட்டுமஸ்தான விளையாட்டு வீரரை போன்ற உடற்கட்டும் இருசக்கர வாகனம் ஓட்டுவதில் திறமையும் வாய்ந்த இளைஞர். அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலர் விடுதலை போராட்டங்களில் பங்கேற்று வந்ததால் இயல்பாகவே ஹேமுவுக்கும் விடுதலை வேட்கை எழுந்தது. பகத்சிங்கின் தியாகம் பற்றி அறிந்த ஹேமு கலானி சிந்து பகுதியின் இளைஞர்கள் அமைப்பான ஸ்வராஜ் சேனாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அரசியல் கூட்டங்கள், போராட்டங்கள், ஊர்வலங்களில் தவறாது பங்கு பெறுவதுடன் இன்குலாப் ஜிந்தாபாத், பாரத் மாதா கி ஜெய் என்று உச்சஸ்தாயில் குரல் கொடுக்கலானார். 1942 மகாத்மா காந்தி ஆகஸ்ட் புரட்சி எனப்படும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் செய் அல்லது செத்துமடி என்ற வாசகத்தால் உணர்வெழுச்சி பெற்றார் ஹேமு கலானி. காங்கிரஸ் தலைவர்கள், தொண்டர்கள், ஆண் பெண்களால் ஏழை பணக்காரன் என்ற பேதமின்றி போராட்டம் தீவிரமடைந்ததால் ஆங்கிலேய அரசு அவர்களை அச்சுறுத்தி ஒடுக்க நினைத்தது. எனவே அக்டோபர் 1942 ஒரு ரயில் வண்டி முழுக்க ஆயுதங்களை சிந்து பகுதிக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தது. இதனை அறிந்த ஹேமு கலானி குழுவினர் அந்த குறிப்பிட்ட ரயில் வரும்போது ரயில் தண்டவாளங்கள் சிலவற்றை நீக்கி ரயிலை தடம் புரண்டு விபத்துக்குள்ளாக்க வைக்கலாம் என்று முடிவெடுத்தனர். ஆனால் அவர்களிடம் தண்டவாளத்தை கழற்றுவதற்கான எந்த ஒரு உபகரணமும் இல்லாததால் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். எப்படியாவது ரயிலை விபத்துக்குள்ளாக்க வேண்டும் என்ற முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார். உண்மையில் போலீசாரிடம் இவர் சிக்கிக்கொண்டு சக போராட்டக்காரர்களை காப்பாற்றி அவர்கள் போராட்டங்களை முன்னெடுக்கவே இந்த ஏற்பாடு. போலீசார் பல்வேறு சித்திரவதைகளை செய்தும் தன் சகாக்கள் பற்றிய தகவல்களை வெளியிட மறுத்துவிட்டார் ஹேமு கலானி. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் சிந்து பகுதியின் ஆங்கிலேய அதிகாரியான ரிச்சர்ட்சன் பிடிபடாமல் இருக்கும் போராட்டக்காரர்களை அச்சுறுத்த இந்த பாதக செயலுக்கு ஆயுள் தண்டனை குறைவு, ஆகவே தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். சிந்து பகுதி மக்கள் இந்த முடிவால் அதிருப்தியுற்று ஹேமு கலானிக்கு ஆதரவாக திரண்டு தங்களது ஆட்சேபனையை தெரிவித்தனர். இதனால் ஆங்கிலேய அரசு ஹேமு கலானியிடம் சக போராட்டக்காரர்கள் பற்றிய தகவல்களை பகிர்ந்தால் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றியமைக்கப்படும் என்று கூறினர். ஆனால் அதற்கு மறுத்துவிட்டார் ஹேமு கலானி. சிந்து பகுதியின் பிரமுகர்கள் பலர் இந்த தூக்கு தண்டனையை எதிர்த்து கோரிக்கை மனுக்கள் அளித்தனர். ஆனால் அவை நிராகரிக்கப்பட்டு 1943 ஜனவரி 21 அன்று இளைஞர் ஹேமு கலானி தூக்கிலிடப்பட்டார். அப்போது ஹேமு கலானிக்கு 20 வயது கூட நிறைவடைந்திருக்கவில்லை. சிந்துவின் பகத்சிங் என்றும் ஆகஸ்ட் புரட்சியின் அபிமன்யு என்றும் ஹேமு கலானி இன்றும் புகழப்படுகிறார். நீங்கள் கேட்டது தபால் தலை சாதனையாளர்கள். எழுதியவர் காமராஜ் மணி. குரல் வடிவில் உங்களுக்கு வழங்கியவர் VVR. இது ஒரு ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்தின் வெளியீடு. அனைவருக்கும் வணக்கம். ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். ஆராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, AnyPlay, ஆடியோ புக்ஸ் நவ், ஆடியோ புக்ஸ்,
போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.